ஸோ ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன அப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அசர்பைஜான் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 3வது நாளுங்க. அதாவது இங்கே லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நான் ஏர்போர்ட் போயிடுவேன். ஃபஸ்ட்டு டே ஷாதாக் மவுண்டன் போனோம். 2வது நாள் நான் இங்கே லோக்கல்லே சுற்றினேன். ஸோ 3வது நாள் இன்றைக்கி கபேலே அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் போனேன். இது அசர்பைஜானில் ரொம்பவே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணி 6:30 ஆச்சுங்க. 2 நாளாக ஒன்றும் தூக்கமே இல்லை, செம்ம டயர்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டு வேறு ஒர்க்கே ஆகுறாங்க. கையை கூட கழுவ முடியல, பயங்கர கூலாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் தான் சரி பண்ணுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. பயங்கர கூலிங்காக இருக்குங்க. பட் வெளியே எப்படி சுச்சுவேஷன் தெரியல. நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவே கிளியராக இருக்குங்க. ஃபேஸ் கவர் பண்ணுறது வாங்கியிருக்கலாங்க, தப்பு பண்ணிட்டேன். பனி கொட்டுறப்ப கூட தெரியலை. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபேஸு உதடு மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உரையுதுங்க. அசர்பைஜானில் காக்காங்க. இப்போ நம்ம ஊரில் கூட காக்காவெல்லாம் பார்க்க முடியுறது இல்லைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே காக்கா நிறையா இருக்குங்க. இந்த மேலே காட்டணும் பாருங்க, தெரியுதா? அது எல்லாமே காக்கா தான். ரொம்ப கிளியராக இருக்கு பாருங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக பயங்கர பனியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க. பட் இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்னோலாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது உருகிறது தான் நமக்கு பயங்கரமான ஒரு கூலிங் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கு. மணி கரெக்டாக 8ங்க. நம்ம ஊரில் காலையில் ஒரு 5:45 6 மணி எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்லாம். காற்று பயங்கரமாக இருக்கு. அசர்பைஜானில் உள்ள சந்து தாங்க. ஸோ இதுதான் தெரு அப்படிங்கிறாங்க அசர்பைஜான். இங்கே பாருங்க, ஐஸை பாருங்க, அப்படியே மெழுகு மாதிரி இருக்குங்க. அப்படியே மெழுகு ஊற்றி வச்சா அப்படி இருக்கும், அப்படியே பளபளன்னு அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் தான் அதிகம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உழுவாங்க. இன்னைக்கு நேற்று இருந்த மக்கள் பார்த்த மாதிரி இன்னைக்கெல்லாம் அதிகம் பார்க்க முடியல. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. இதுதாங்க ஸ்பாட்டு. நான் நிற்கிற இடம் நிற்கிது பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் சைடில் ஒரு வேன் நிற்கிது, மினி வேன் மாதிரி. ஒரு 18 பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 50 மனாத்து. இது ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஃபஸ்ட் நாள் ஷேதாக் போயிருந்தால அதுக்கு 50 மனாத்து கொடுத்துருந்தேன். 50 மனாத்து அப்படிங்கிறது 100 திராம்ஸ் வரும், 2000 ரூபா 2200 இதாங்க லொக்கேஷனு. ஸோ இந்த இடத்துல தான் வண்டி வரும், அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ வெளியெல்லாம் பில்டிங்கோடைய அந்த அவுட்லுக் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. பட் இதே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்லாம் ரொம்ப பழசாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பாருங்க இது எந்த அளவுக்கு அழகாக இருக்கு, அப்படியே ஒயிட் கலரில் செம்மையாக இருக்குல்ல. அப்படியே போகிறேன் பாருங்க. ஸோ இதுதாங்க உள்ளுக்குள்ளே பாருங்கள், எல்லாம் பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. பழைய பில்டிங் தான். ஸோ வெளியே மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டூரிஸ்ட்டுக்காக பார்க்க அசிங்கமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த வெளியே இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ரோட்டில் உள்ளது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் நினைக்கிறேன். இங்கேன்னு இல்லை, வாக்குள்ள நீங்கள் எந்த இடத்துல போனாலும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ இதாங்க நம்ம வேணும். இதில் தான் நம்ம போகிறோம் கப்பல்ல. மணி பார்த்தீங்கன்னா 8:30க்கு மேலே ஆச்சு, 8:45 நாங்கள். அம்மா 9 மணிக்கு எடுத்தானா போய் சேர்றதுக்கு மணி 2 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். வெளியே நிற்க முடியலங்க, பயங்கர குளிராக இருக்குது, கையெல்லாம் விரைச்சி போச்சு. போகிற வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க வாஷ்ரூம் போகிறதுக்காக. ஸோ கபேலில் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு தெரியல. பட் இது ஒரு வில்லேஜுங்க, எனக்கு சரியாக தெரியல நேமு. நோஹூர் லேக் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இறக்கி விட்ருக்காங்க.
ஸோ அப்படியே போயிட்டு எனக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்குறப்ப சும்மா ஒரு 20 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, ஃபோட்டோ பார்க்குற மாதிரி இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் சொல்றதை நீங்கள் நம்பலன்னா நீங்களே பாருங்கள். ஸோ கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவில் நடந்து போவேன்னு. ஸோ இது ஒரு லேக்குங்க. இந்த லேக்கோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோஹூர் லேக். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க. அதாவது ரொம்பவே அமைதியான லேக் அப்படிங்கிறாங்க. இந்த லேக்கை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காடு தாங்க. ஸோ அந்த காட்டுக்கு மேலே ஃபுல்லாக பனி அப்படியே படர்ந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் இந்த லேக்கோடைய நீர் ரொம்பவே தெளிவான நீர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம வந்தோம் அப்படின்னா ரொம்பவே அமைதியை நீங்கள் ரொம்பவே உணர்வீங்க. அதாவது நம்ம அமைதியை தேடி மக்கள் நிறைய இடத்துக்கு போகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம தேடி போகிற ஒரு இடத்துல சரி கண்டிப்பாக இதுவும் ஒரு இடம் தாங்க. மக்கள் அங்கே பாருங்கள் போட் சவாரி பண்ணுறாங்க. ஸோ போட் சவாரி நம்ம கேட்போம் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. பட் லேக் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன லேக் தாங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கபலே வந்தீங்க அப்படின்னா இந்த நோஹூர் லேக் வழியாக தான் வருவீங்க. கரெக்டாக உங்களை இந்த நோஹூர் லேக் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அதுவும் வின்டரில் வந்தாலும் சரி சம்மரில் வந்தாலும் சரி அட்டகாசமான ஒரு லொக்கேஷனுங்க. ஸோ பயங்கரமாக குளிரை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சி போச்சு. இத்தனைக்கு நான் க்ளவுஸ் போட்டிருக்கேங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபேமிலியோடையோ இல்லை ஒரு கெட் டுகெதராக வந்தோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே உட்காந்து நம்ம லஞ்சோ டின்னரோ ஸோ டீயோ குடிக்கலாம். என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதுதாங்க டைனிங் டேபிள். நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லைட்டிங்லாம் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பூனையை பாருங்கள். நம்மளாம் இவ்வளோ கோட்டு க்ளவுஸ்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கோமே அதுக்கே நம்மளால குளிர் தாங்க முடியல. பூனைலாம் எப்படி தாங்க இருக்குன்னு தெரியல. அடுத்து எங்கே போகிறோன்னா துஃபாண்டாக் அப்படிங்கிற அந்த ஃபாரஸ்ட் தான் போகிறோம். இது இடையில ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் அதுக்கு ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. பட் சரியா என்னன்னு தெரியல. இப்போ அடுத்து அவர் அங்கே வாட்டர் ஃபால்ஸ் கூட்டி போவாரா இல்லை டேரெக்டாக துஃபாண்டா போகிறான்னு தெரியாது. பட்